முதலில் தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். இஸ்ரேல் உளவாளியை தூக்கில் தொங்கவிட்ட ஈரான். அணு ஆயுத ரகசியங்களை மொசாத்திற்கு விற்பனை செய்த புகாரில் நடவடிக்கை. ஹஜ் பயணிகளின் விமானத்தை தாக்கி அழித்த இஸ்ரேல். கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ஏமன் அன்சார் அல்லாஹ் தலைவர் எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை. இஸ்ரேலுடனான ராணுவ தொடர்புகளை துண்டித்துக் கொண்ட தென் அமெரிக்க நாடான சிலி காசா துயரத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூறி நடவடிக்கை. அமெரிக்க மத்தியஸ்தம் அடிப்படையில் காசாவில் விரைவில் போர் நிறுத்தம். 70 நாட்கள் சண்டை நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பு தீவிர ஆலோசனை. ஈரானுக்கு எதிராக செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நெதன்யாகுவிற்கு டொனால்டு ட்ரம்ப் திடீர் எச்சரிக்கை. குழந்தைகள் கொல்லப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐநா மன்றத்தில் கதறி எழுத பாலஸ்தீன தூதர். ஏமன் மீதான தாக்குதலை அமெரிக்கா நிறுத்திவிட்டு சென்றதால் பலவீனமான நிலைக்கு இஸ்ரேல் தள்ளப்பட்டுள்ளதாக சையத் மாலிக் அல் ஹவுதி தெரிவித்துள்ளார். ஏமன் தலைநகர் சனாவில் அமைந்துள்ள விமான நிலையம் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி பயன்பாட்டில் இருந்த ஒரே ஒரு விமானத்தையும் அழித்தது. ஓடுபாதையையும் சேதப்படுத்தியுள்ளது. இந்நிலையில் இந்த தாக்குதலுக்கு கண்டனம் தெரிவித்துள்ள ஏமன் அன்சார் இயக்கத்தின் தலைவரும் அந்நாட்டின் தலைவருமான சையத் மாலிக் அல் ஹவுதி, இஸ்ரேலின் இது போன்ற தாக்குதல்கள் காசா மக்களுக்கு ஆதரவான தங்களது நிலைப்பாட்டில் இருந்து ஒருபோதும் தங்களை தடம் புரளச் செய்யாது என்று தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தி அழித்த விமானம் ஹஜ் பயணிகளை ஏற்றிச் செல்வதற்கு தயாராக இருந்த ஒன்று என்றும் இது போன்ற தாக்குதல்கள் மூலம் பாலஸ்தீன ஆதரவு போக்கை ஏமன் மக்களின் மனங்களில் இருந்து அழித்து விடலாம் என இஸ்ரேல் கனவு காண்பதாக அவர் குறிப்பிட்டுள்ளார். விரைவில் சனா விமான நிலையம் புதுப்பிக்கப்பட்டு செயல்பாடுகள் தொடங்கும் என்றும் கூறியுள்ளார். இஸ்ரேல் தாக்குதல் நடத்தும் இடங்கள் அனைத்தும் பொதுமக்களின் பயன்பாட்டுக்கானவை என்றும் ராணுவ சொத்துக்கள் சேதமடையவில்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் இன்னும் இதுபோன்று எவ்வளவு பெரிய தாக்குதல்களை நடத்தினாலும் ஏமனின் நிலைப்பாடு ஒருபோதும் மாறாது. அமெரிக்கா இங்கிருந்து தோல்வியுடன் சென்ற நிலையில் இஸ்ரேல் நிலை இப்போது பலவீனமாக உள்ளது. காசா மக்கள் மீது எவ்வளவு பெரிய தாக்குதல் நடத்தினாலும் நம்மை யாரும் கேட்க முடியாது என்ற நிலையில் இஸ்ரேல் உள்ளது. இதற்கு முஸ்லிம் நாடுகள் ஒருங்கிணைந்து தக்க பதிலடியை கொடுக்க வேண்டும் என சையத் மாலிக் அல் ஹவுதி கேட்டுக்கொண்டார். இது முஸ்லிம் உம்மத்தின் மீது விதிக்கப்பட்ட கடமை என்றும் அவர் வலியுறுத்தியுள்ளார். அரசியலிலும் இராணுவத்திலும் காசாவில் ஹமாஸ் தவிர்க்க முடியாத சக்தியாக தொடர்ந்து நீடித்து வருவதாக இஸ்ரேல் ஊடகம் விரிவான கட்டுரையை வெளியிட்டுள்ளது. இஸ்ரேலின் ராணுவ விவகார ஆய்வாளர் அமித் போபட் என்பவர் அந்நாட்டின் வாலா பத்திரிகையில் எழுதியுள்ள கட்டுரையில், ஹமாஸ் இன்னும் முழு பலத்துடன் உள்ளது. அது மீள் எழுச்சி பெற்றுள்ளது. தொடர்ந்து தனது பலத்தை அதிகரித்து வருகின்றது. 600 நாட்கள் இஸ்ரேலின் தொடர் ராணுவ நடவடிக்கைகளுக்கு பிறகும் இது சாத்தியமாகியுள்ளது. இஸ்ரேலின் விரைவான தீவிரவாத தாக்குதல்கள் தற்போது ஒரு முடிவுறாத போரை நோக்கி கொண்டு சென்றுவிட்டது. இஸ்ரேல் போர் இலக்குகளை அடைவதில் தோல்வியை தழுவிவிட்டது. ஹமாஸ் இழந்த தனது ராணுவ பலத்தை மட்டுமின்றி அரசியல் பலத்தையும் மறுகட்டமைப்பு செய்து வருகின்றது. மற்றொரு பக்கம் ஹமாஸிற்கு மாற்றான ஒரு நிர்வாக அமைப்பை அங்கு ஏற்படுத்த இஸ்ரேல் போராடி வருகின்றது. உணவுப் பொருட்கள் விநியோக விஷயத்தில் இஸ்ரேல் அந்த யுக்தியை கையில் எடுத்து தோல்வியை தழுவியுள்ளது. இவ்வளவு பெரிய இழப்புகள், மனித உயிரிழப்புகள் ஏற்பட்டும் ஹமாஸ் தனது நிலைப்பாட்டில் இருந்து கொஞ்சம் கூட பின்வாங்கவில்லை. போரை முழுமையாக நிறுத்தினால் மட்டுமே 58 கைதிகளும் விடுவிக்கப்படுவார்கள் என்பதை ஹமாஸ் உறுதியாக கூறி வருகின்றது. இஸ்ரேல் காலாவதியான தொலைநோக்கி மூலம் ஹமாஸை பார்த்து வருகின்றது. இதனால் அவர்களுக்கு சரியான பார்வை கிடைக்கவில்லை. பாரம்பரிய நடைமுறைகளை கொண்டு ஹமாஸின் பலத்தை இஸ்ரேல் அளவிடுகின்றது. நடைமுறையில் இஸ்ரேல் பிழை செய்து வருகின்றது. ஹமாஸ் தனது வீரர்கள் ஆயுதங்களை போதிய அளவில் வைத்துள்ளது. காசாவிற்கு உள்ளும் வெளியேயும் அந்த அமைப்பு சுறுசுறுப்பாக செயல்பட்டு வருகின்றது. ஹமாஸை ஆதரிப்பது மட்டுமே உண்மையான நாட்டுப்பற்று என பாலஸ்தீனியர்கள் நினைக்கின்றனர். அதுவே தங்களின் உறுதித்தன்மையின் அளவுகோல் என அவர்கள் கருதுகின்றனர். மக்களுக்கும் ஹமாஸுக்குமான தொடர்பு இன்னும் உடைக்கப்படவில்லை. அதுவரை இஸ்ரேல் விரும்பும் வெற்றி சாத்தியமில்லை. ஹமாஸின் பலம் அதன் இராணுவ கட்டமைப்பு படிநிலைகளில் இல்லை. மாறாக அவர்களது பலம் என்பது ஆழமான சமூக கட்டமைப்பில் உள்ளது, சித்தாந்தத்தில் உள்ளது, மக்கள் தரும் மகத்தான ஆதரவில் உள்ளது. காசாவின் இராணுவம் நிர்வாகத்தில் எந்த வெற்றிடமும் இல்லை. ஹமாஸ் அங்கிருந்து அகற்றப்படவே இல்லை. ஹமாஸின் வெறித்தனமான செயல்பாடுகள் வெற்றிடங்களை மிக வேகமாக நிரப்புகின்றன. தொடர்ந்து அவர்களுக்கு சண்டையிட ஆயிரக்கணக்கான வீரர்கள் கிடைத்துள்ளார்கள், கமாண்டர்கள் கிடைத்துள்ளார்கள், கேப்டன்கள் கிடைத்துள்ளார்கள். அவர்களுக்கு ஆயுதம் கிடைத்து வருகின்றது. வடக்கில் ஹிஸ்புல்லாவிற்கு எதிரான போரில் இஸ்ரேல் இராணுவத்திடம் காணப்பட்ட ஒத்துழைப்பு கிடைத்த வெற்றி என்பது காசாவில் கிடைக்கவில்லை என்பதே உண்மை. மறுபக்கம் இஸ்ரேலுக்குள் விரிசல்கள் அதிகரித்துள்ளன. இராணுவ வீரர்கள் நம்பிக்கையை இழந்து வருகின்றார்கள் என்று அந்த கட்டுரையை அமீர் போபோட் முடித்துள்ளார். இஸ்ரேலுடன் அனைத்து பாதுகாப்பு உறவுகளையும் துண்டித்துக் கொள்வதாக
வருவதாக தென் அமெரிக்க நாடான சிலி அறிவித்துள்ளது. டெல் அவிவில் உள்ள தூதரகத்தில் இருந்து தங்களது ராணுவ பாதுகாப்பு விமானப்படை வல்லுநர்கள் குழுவை திரும்ப பெறுவதாக சிலி அறிவித்துள்ளது. காசாவில் நிலவும் பேரழிவுகளை காரணம் காட்டி இந்த நடவடிக்கையை சிலி மேற்கொண்டுள்ளது. காசாவில் மிதமிஞ்சிய மனிதநேய பேரழிவு நிகழ்ந்து வருவதாக சிலி வெளியுறவுத்துறை அமைச்சகம் அண்மையில் அறிக்கை வெளியிட்டது. அதனைத் தொடர்ந்து இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. இஸ்ரேல் விகிதாச்சாரத்தை மீறிய தாக்குதல்கள் மற்றும் பாரபட்ச ராணுவ நடவடிக்கைகள் மேற்கொள்வதாகவும் சிலி குற்றம் சாட்டியுள்ளது. குறிப்பாக உணவுப் பொருட்கள் தடுத்து வைக்கப்படுவதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்று கூறியுள்ளது. சிலியின் புதிய அதிபரான கேப்ரியல் போரிக் பதவியேற்றதிலிருந்தே இஸ்ரேலுடன் அவர் தூரத்தை கடைபிடிக்கின்றார். இஸ்ரேல் தூதர் கில் ஆட்சியலியை அதிபர் மாளிகையான லா மொரேனா பேலஸிற்கு வரவேற்கும் நிகழ்ச்சியை சிலி அதிபர் புறக்கணித்தார். கடந்த ஆண்டு ஏப்ரல் மாதம் சிலியில் நடைபெற்ற சர்வதேச விமான கண்காட்சியில் இஸ்ரேலுக்கு தடை விதித்தார். கடந்த 2023ஆம் ஆண்டு காசாவில் அகதிகள் முகாமின் மீது இஸ்ரேல் குண்டு வீசியதை தொடர்ந்து உடனடியாக சிலியின் தூதரை இஸ்ரேலில் இருந்து திரும்ப பெற்றார். இஸ்ரேலுக்கு எதிராக சர்வதேச குற்றவியல் நீதிமன்றம் தென்னாப்பிரிக்கா தொடர்ந்த வழக்கை பகிரங்கமாக சிலி அதிபர் ஆதரித்தார். அண்மையில் அவர் வெளியிட்டுள்ள அறிக்கையில் உடனடியாக இஸ்ரேல் தனது தாக்குதலை நிறுத்த வேண்டும், மனிதநேய உதவிகள் முழுமையாக சென்று சேர வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார். தொடர்ந்து முக்கிய நிகழ்வுகளை விரைவு செய்திகளாக பார்க்கலாம். காசாவில் குழந்தைகள் கொல்லப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை என்று ஐநா மன்றத்தில் பாலஸ்தீன தூதர் கதறி எழுத நிகழ்வு சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அணு ஆயுத ரகசியங்களை இஸ்ரேலின் மொசாத் உளவுத்துறைக்கு விற்பனை செய்ததாக கூறி ஃபெட்ரம் மதானி என்பவரை ஈரான் தூக்கிலிட்டுள்ளது. அவர் மீதான விசாரணை முழுமை பெற்று குற்றச்சாட்டுகள் நிரூபிக்கப்பட்டதால் இந்த தண்டனை வழங்கப்பட்டதாக ஈரானின் சட்ட நாளிதழ் ஒன்று செய்தி வெளியிட்டுள்ளது. சில மாதங்களுக்கு முன்பு மொக்சைன் என்ற மற்றொரு இஸ்ரேல் உளவாளியை ஈரான் தூக்கிலிட்டது. இஸ்ரேலுக்கு ஆதரவாக செயல்படுபவர்கள் மீது ஈரான் கடும் நடவடிக்கை எடுத்து வருவது குறிப்பிடத்தக்கது. காசாவில் சண்டை நிறுத்தம் ஏற்படுவதற்கான பேச்சுவார்த்தைகள் தீவிரமடைந்துள்ளன. முன்னதாக 60 நாட்கள் போர் நிறுத்தம், 10 கைதிகள் 2 கட்டமாக விடுதலை, நிவாரண உதவிகளை தீவிரப்படுத்துதல் போன்ற திட்டங்களை இஸ்ரேல் முன்மொழிந்த நிலையில் ஹமாஸ் 90 நாட்கள் போர் நிறுத்தம், 5 உயிருடன் உள்ள கைதிகள் விடுதலை, 5 இறந்த கைதிகளின் உடல்கள் ஒப்படைப்பு உள்ளிட்ட பல்வேறு சரத்துக்களை ஹமாஸ் முன்மொழிந்துள்ளது. இதனால் பேச்சுவார்த்தையில் தொய்வு ஏற்பட்ட நிலையில் அமெரிக்கா தலையிட்டு 70 நாட்கள் போர் நிறுத்தத்தை முன்மொழிந்துள்ளதாகவும் விரைவில் இது குறித்த இறுதி அறிவிப்பு வெளியாகும் என்றும் அல்-மயாதீன் செய்தி வெளியிட்டுள்ளது. ஈரானுக்கு எதிராக செயல்படக்கூடாது என நெத்தன்யாகுவை நேரடியாக எச்சரித்துள்ளதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு ட்ரம்ப் கூறியுள்ளார். அமெரிக்கா ஈரான் அணு ஆயுத பேச்சுவார்த்தையில் முன்னேற்றம் ஏற்பட்டு உடன்படிக்கை செய்வதற்கான சூழல் நெருங்குவதால் அதனை சீர்குலைக்கும் முயற்சியில் ஈடுபட வேண்டாம் என தான் நெத்தன்யாகுவிடம் தெரிவித்ததாக ட்ரம்ப் கூறியுள்ளார். இஸ்ரேல் உளவாளியை தூக்கில் தொங்கவிட்ட ஈரான். அணு ஆயுத ரகசியங்களை மொசாத்திற்கு விற்பனை செய்த புகாரில் நடவடிக்கை. ஹஜ் பயணிகளின் விமானத்தை தாக்கி அழித்த இஸ்ரேல். கடும் பதிலடி கொடுக்கப்படும் என ஏமன் அன்சார் அல்லா தலைவர் எச்சரிக்கை. இஸ்ரேலுக்கு எதிரான நடவடிக்கைகள் தீவிரமடையும் என்றும் எச்சரிக்கை. இஸ்ரேலுடனான ராணுவ தொடர்புகளை துண்டித்துக் கொண்ட தென் அமெரிக்க நாடான சிலி காசா துயரத்தை பொறுத்துக் கொள்ள முடியாது என்று கூறி நடவடிக்கை. அமெரிக்க மத்தியஸ்தம் அடிப்படையில் காசாவில் விரைவில் போர் நிறுத்தம். 70 நாட்கள் சண்டை நிறுத்தம் தொடர்பாக இருதரப்பு தீவிர ஆலோசனை. ஈரானுக்கு எதிராக செயல்படுவதை உடனடியாக நிறுத்த வேண்டும். நெத்தன்யாகுவிற்கு டொனால்டு ட்ரம்ப் திடீர் எச்சரிக்கை. குழந்தைகள் கொல்லப்படுவதை தாங்கிக் கொள்ள முடியவில்லை. ஐநா மன்றத்தில் கதறி எழுத பாலஸ்தீன தூதர்.